தாவேகா அரசு வந்து 100 நாளை கடந்துருச்சு. இந்த 100 நாள் ஆட்சி கடந்துமே மக்கள் மத்தியில அந்த தாவேகா அரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆட்சி தொடருமா இல்ல கவிழுமா? எல்லாரும் பிரதான கட்சிகள் தான் வரும் அப்படின்னு சொன்னபோது நான் இந்த தாவேகா அரசாங்கம் தான் வரும், முதலமைச்சர் ஆவார்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த நம்பிக்கை வந்ததுனால பெருவாரியான மக்கள் இவரை ஆதரித்தார்கள். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காதது. இவர் கைவிட்ட திட்டத்தை ஆதரிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த இடத்துல விலை ஏறும்னு சொல்லி நிலங்களை வாங்கி போட்டவர்கள் பிரச்சனை பண்றாங்க. கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்க கொய்யாவோட பறிக்க முடியும். எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மானபங்கப்படுத்திடுவேன். இந்த முறையும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம். அப்போ ஒரு ஏக்கராவே 13 லட்சம் 14 லட்சத்துக்கு வாங்கிட்டு ஒரு கிரவுண்டே 1 கோடிக்கு விற்பாங்க. பரந்தூர் மக்கள் இடத்துல பார்த்துட்டோம்னா இவருக்கு விஜய் பக்கம் இருக்கிற ஆதரவு வந்து அதிகரிச்சுட்டு போகுது. காவிரி விவகாரத்துல யாருக்கு சாதகமான முடிவு வரும்? கர்நாடகாவுக்கு வருமா, தமிழ்நாடு அரசுக்கு வரும்? முடிவு தமிழ்நாட்டுக்கு சாதகம். தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டுக்கு சாதகம். யூ தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம் குறித்து ரொம்ப டீப்பாக நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம் பார்த்துட்டோம்னா, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தாவேகா அரசு வந்து 100 நாளை கடந்துருச்சு. இந்த 100 நாள் ஆட்சி கடந்துமே மக்கள் மத்தியில் அந்த தாவேகா அரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆட்சி தொடருமா இல்ல கவிழுமா? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாகவே மார்ச் மாதமே எல்லாரும் பிரதான கட்சிகள் தான் வரும் அப்படின்னு சொன்னபோது நான் இந்த தாவேகா அரசாங்கம் தான் வரும், விஜய் தான் முதலமைச்சர் ஆவார்னு நான் சொல்லியிருக்கேன். வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். பொதுவாகவே தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. இவர் மேல் ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை வந்ததுனால பெருவாரியான மக்கள் இவரை ஆதரித்தார்கள். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காதது. எல்லாருமே பிரதான கட்சிகள் தான் வரும் அப்படின்னு நினச்சாங்க. பிரதான கட்சி 2 தான். இப்போ இல்லை, ஒரு 60 வருடமாக 2 பேர் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது புதிய மாற்றம் ஏற்படும்னு யாரும் நினைக்கல. ஆனால் ஜோதிடத்தில் அதுக்கான குறிப்பு காணப்பட்டது. ஜோதிடத்தை வச்சு தான் நான் சொன்னேன் இவர் தான் வருவார். அதாவது முழு மெஜாரிட்டி அவரால் பண்ண முடியலைனாலும் ஓரளவுக்கு கணிசமாக அதிகமான தொகுதிகளை பெறுவார்னோ. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 108 தொகுதி வரைக்கும் வந்துட்டார். அப்புறம் கூட்டாட்சியாக மாறிடுச்சு. அதனால் இந்த ஆட்சிக்கு இன்றைக்கு இல்லை, இனி வரப்போகிற வருடங்கள்லையும் காலங்கள்லையும் ஆதரவு, மக்கள் ஆதரவு முழுமையாக இருக்கிறது. ஓகே, அதில் மாற்றம்லாம் இருக்காது. இப்போ என்னன்னா, இப்போ சட்டமன்றத்தில் சமீபத்தில் அவர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாரு. பரந்தூர் விமான நிலைய திட்டம் வந்து கைவிடப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அவர் கொண்டு வந்திருக்காரு. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் அதாவது பரந்தூர் மக்களிடத்துல பார்த்துட்டோம்னா இவருக்கு விஜய் பக்கம் இருக்கிற ஆதரவு வந்து அதிகரிச்சுட்டு போகுது. இன்னொரு பக்கம் எதிர்ப்புமாவே கிளம்பி இருக்கு. எப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்ப பரந்தூர் விமான நிலையத்துல விமான நிலையம் அங்க வந்ததுனாதான் அந்த தொழில்களெல்லாம் வந்து நல்லா வளம் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆனா பார்த்துட்டோம்னா பரந்தூர்ல விமான நிலையம் வரணுமா வரக்கூடாதா? அதாவது இப்போ ராகு பகவான் கும்பத்தை விட்டு மகரத்தை நோக்கி செல்கிறார். எப்பவுமே இவங்கெல்லாம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், எதிர்பக்கமாக நகரக்கூடிய நிழல் கிரகங்கள். அதனால தான் இந்த போராட்டமே உண்டாச்சு.
பொதுவாகவே அது வர வேண்டும் என்று சொல்பவர்கள்லாம் யாரு, ம் அல்லது இந்த இவர் கைவிட்ட திட்டத்தை ஆதரிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த இடத்துல விலை ஏறும்னு சொல்லி நிலங்களை வாங்கி போட்டவர்கள் ஓகே பிரச்சனை பண்றாங்க. ம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஏர்போர்ட் இந்த முறையும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம், ம் அப்போ ஏக்கரா கணக்கில் வாங்கி கிரவுண்டு கணக்கில் விற்கக்கூடிய லாபம், பெரு லாபம் வேணா. ஆமாம், ஒரு ஏக்கராவே 13 லட்சம் 14 லட்சத்துக்கு வாங்கிட்டு ஒரு கிரவுண்டே 1 கோடிக்கு விற்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் இதில் நஷ்டம் அடைந்தது தான் கோபம் எல்லாருக்கும். ஓகே, அப்ப யார் கோவப்படுறாங்கன்னு சொல்றீங்க? யார் நிலம் வாங்கி போட்டாங்களோ. அப்ப எந்த கட்சி திரும்ப வந்துரும்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இருங்க, அப்போ யார் நிலம் வாங்கி போட்டார்களோ, இது ஒரு சில அரசியல்வாதிகளுடைய வேலை. எப்படின்னா, பஸ் ஸ்டாண்டை மாத்துறது அப்படின்னா முதல்லயே நிலம்லாம் வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இது சென்னையிலேயும் நடந்தது, மதுரையிலையும் நடந்தது. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு விதமான தந்திர விளையாட்டு, கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி. இப்போ அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் போனதால் கோபம் தானே வரும். இப்போ உங்கள் வருமானத்தை நான் கெடுத்துட்டேன்னா எப்படி இருக்கும்? கோபம் வரும். கோபம் வரும். அதுதான் தவிர இதனால பெரிய பாதிப்பு யாருக்குமே வந்துட போகிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? மற்றபடி நாட்டின் நலனுக்காக எல்லாம் கிடையாது, இது வீட்டின் நலனுக்காக. நம்ம வாங்கி போட்டோம், கோடிகளில் போகும்னு நினைச்சோம், இனிமேல் பஸ் கீழே விழுந்துட்டே, அங்கே விமான நிலையம் வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னா விலை சரியுமா இல்லையா? ஆமாம், அதான் நடக்குது. இப்போ அங்கே விமான நிலையம் வரலாமா வரக்கூடாதா? வந்தால் நல்லதா நல்லது இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பயிர் தொழிலை நாசம் செய்து ஓகே எந்த விதமான முன்னேற்றமும் நம்மளுக்கு தேவையே கிடையாது. கரெக்டா? நமக்கு ஆதாரமாக சாப்பாடு வேணுமே. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? எந்த நாட்டில் விவசாயிகள் மதிக்கப்படுவதில்லையோ அந்த நாடு வளர்ச்சி அடையாது. ரைட்டா? முதல் ஆதாரமே சாப்பாடு, ஆதாரமே உணவு. ஏழைகளுக்காக வாழ வேண்டும் ஒரு அரசாங்கம் இருக்கணும்னா அது கட்டாயமாக விவசாயிகளை தான் ஆதரிக்கும். பெரும் பண முதலாளிகளுக்கான நாடு இல்லை இது. விவசாயிகள் வாழணும். அப்படி இருந்ததுன்னா இதுதான் இப்போ எடுத்த முடிவு தான் நல்ல முடிவு. இப்போ எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னு எடுத்துக்கிட்டாலுமே வேற எங்கேயாவது விமான நிலையம் வைக்கலாமா? இல்லை இந்த விமான நிலையங்கிற ஒரு திட்டத்தையே, அதாவது சென்னைக்கு 2வது விமான நிலையங்கிற திட்டத்தையே அவங்க முழுசுமா கைவிட்டுறணுமா? இல்லை, அதாவது அவர்கள் மாற்று ஏற்பாடு செய்ய முடியும். இன்னும் பல இடங்கள் இருக்குது, சென்னையை சுற்றி பல இடங்கள் இருக்குது. அங்கே எங்கே வேணால் அந்த ஏற்பாடுகள் பண்ணலாம். இந்த இடம்தான் இருக்கணும்ன்றது முக்கியம் கிடையாது. ஏன்னா இப்போது பேருந்து நிலையமே கோயம்பேட்டிலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டும் மக்கள் அங்கேயும் போயிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாற்றிக்கொள்வார்கள். அதனால விவசாயிகளை வஞ்சித்து எந்த ஒரு முன்னேற்றமும் பலன் தராதுன்றது தான் அபிப்பிராயம். இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னா, இவர் ஆட்சிக்கு வந்ததை யாராலும் பொறுத்து கொள்ள முடியல. ஃபர்ஸ்ட் ரைட்டா? எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், யாருமே எதிர்பார்க்க. ஆமாம், நாங்கள் தான் வருவோம், நாங்கள் தான் சம்பாதிப்போம், நாங்கள் சில திட்டங்களை வச்சுருக்கோம். திட்டங்கள்னா நாட்டுக்கு இல்லை, அவங்களுக்கு சாப்பிட. அதனால அந்த திட்டங்கள்லாம் பாழாப்போச்சு. ஓகே, ஏன்னா விதி வேற விதமாக யோசிச்சுட்டு, விதியை மீறி யாராலையும் ஜெயிக்க முடியாது. அது இது ஒரு நல்ல உதாரணம். அது சரி, நீங்கள் எவ்வளவுதான் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தையும் வாங்கி கொண்டு வேறு ஆளுக்கு ஓட்டு போடுவார்கள்ன்றது விதியுடைய விளையாட்டு. புரியுதா? அவ்வளோதான். அது விதி என்ன விரும்புகிறதோ அதுதான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர உங்கள் விருப்பத்துக்கு வேலை நடக்காது. அதுதான் பிரச்சனை. இப்போ விவசாயிகளை வஞ்சித்தோம்னா
அந்த நாடு உருப்படாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. இப்போ இவர் எடுத்து வச்சிருக்கிற முடிவுனால என்ன ஆயிருக்குன்னா விவசாயிகளுடைய ஆதரவு தான் பெருகி இருக்கு. அப்படிங்கிறப்போ காவிரி விவகாரத்துல யாருக்கு சாதகமான முடிவு வரும்? கர்நாடகாவுக்கு வருமா, தமிழ்நாடு அரசுக்கு வருமா? அதாவது இந்த காவேரி பிரச்சனை வந்ததற்கு காரணமே ஜோதிட காரணம். குரு பகவான் கர்நாடகா தேசத்துக்கு உரித்தான கிரகம். அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கிரகத்தினால் ஆளப்படுகிறது. இப்போ ஆந்திர தேசம், தமிழ்நாடு இதெல்லாம் வந்து செவ்வாயின் ஆளுகைக்கு உட்பட்டது. செவ்வாய் கிரகம். குரு கிரகம்ன்றது கர்நாடகாவுக்கு உரித்தான கிரகம். அப்போ அந்த குரு கிரகம் ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில், கடக ராசிக்கு பேரே ஆடி தான். ஏன்னா ஆடி மாதம் சூரியன் வரும் மாதம்தான் கடகராசி. அப்போ அந்த கடகம் என்பது, விருச்சிகம் என்பது, மீனம் என்பது நீர் ராசியாக அமைகிறது. இப்போ கடகத்தில் சூரியன் வர மாதத்தில் தான் 18ஆம் பெருக்கு என்ற பண்டிகை கொண்டாடப்படுறது. ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆடி 18 எதுக்கு விசேஷமானது? காவேரி நதிக்கு பூஜை செய்யும் நாள். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆடி மாதம்னாலே கடகம், கடகத்தில் சூரியன் வருவது ஆடி மாதம். அதற்கு பேர் என்னன்னா காவிரின்னு பேர், நீர்நிலை, ஓடும் நீர்நிலை. அப்போ அந்த இடத்தில் குரு வரும்போது கர்நாடகாவுக்கு தான் சாதகமாக இருக்குது. இப்போதான் ஆடி முடிஞ்சிருச்சுல, ஆவணி தொடங்கிருச்சுல. ஆனாலும் குரு அங்கே தானே இருக்கார். ஓகே. குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் அங்கே தான். அந்த இடத்தில் செவ்வாய் நீசம், அதாவது பலம் இழந்ததுன்னு அர்த்தம். அதனால் இந்த போராட்டம் மே மாதம் ஒரு 15 தேதி வரை 2027 அது வரைக்கும் இந்த மாதிரி நமக்கும் கர்நாடகாவுக்கும் பலவிதமான உரசல் நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். அதான் எந்த மாதிரி முடிவுகள் வரும்? முடிவு தமிழ்நாட்டுக்கு சாதகம். தமிழ்நாட்டுக்கு சாதகம். சரிங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அது வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் வந்து இது மட்டும் இல்லை. இந்த குரு கடகத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2-3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆமாம், 3 பேர் வனத்துறையில். ஆமாம். இதே விஷயத்தை கடகத்தில் குரு இருக்க போன 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா இதே நிகழ்ச்சி நடந்தது. அப்போ கடகத்துக்கு குரு வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் போராட்டம், ஏதோ ஒரு விதத்தில் மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு வரும். இதனால தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, தாவேகா அரசு வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது முதல்ல வந்து கை கொடுத்தது பார்த்துட்டோம்னா காங்கிரஸ் தான் நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவை தாவேகா அரசுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கர்நாடகாவில் பார்த்துட்டோம்னா காங்கிரஸ் அரசு தான் அங்கே இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும்னு வச்சுக்கிட்டாலுமே அது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. இதனால் இவங்களுடைய கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வருமா? அதாவது தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஏதாவது? அதாவது இனிமேல் இப்போ நடக்கக்கூடிய அரசுக்கு யாருடைய ஆதரவு வந்தாலும் வராவிட்டாலும் எந்த காரணத்தை கொண்டும் இவர்களை அசைக்கவே முடியாது. ஏன்னா முழு பலத்தோடு இருக்கிறது. மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது. மக்களுக்கு ரொம்ப ஆதரவு இருக்குது. வெகு நாளாக எதிர்பார்த்த ஒரு ஆட்சி மாதிரி இருக்குது. அதனால் இது ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லா விதமான ஏற்பாடுகளை பார்க்கும்போதும் கட்டாயமாக இதை வந்து யாராவது பிரிந்து சென்றாலும் இவர்களுக்கு கவலை இல்லை. எந்த விதமான இன்னும் ஓராண்டு காலம் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. 1 வருடம் கழித்து பலவீனப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா சார், தாவேகா தான் வரும், விஜய் தான் வருவாருன்னு சொல்லி நான் முன்னாடியே வந்து யூகிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? யூகிச்சது இல்லை, நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சீங்களா இந்த மாதிரி திமுக மொத்தமாக உடையும், திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம்
தோழமை கட்சிகள் எல்லாமே தாவேகா பக்கம் வரும் அப்படிங்கறதெல்லாம் யூகிச்சிங்களா? இப்போ இல்லை, 2025 டிசம்பர் மாதம் இதை பேசினேன். சரிங்க சார். ஒரு யூடியூப் சேனல்ல 2025 டிசம்பர் 2026 என்ன மாற்றங்கள் நடக்கும்னு ஒரு மீடியாவில் கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இது போன்ற மாற்றங்கள் வரும். 60 வருடங்களாக இருந்த மரபு உடைக்கப்படும்னு பேசுகிறேன். 60 வருடங்களாக யார் இருக்காங்க? 2 பிரதான கட்சி தான் இருக்காங்க. அந்த மரபு உடைக்கப்படும்னு போன வருடம் டிசம்பர் மாதத்தில் பேசினேன். அதான் இந்த வருட பலனை சொல்லும்போது. அதனால கட்டாயமாக இதெல்லாம் ஜோதிடத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா சனி பகவானும் நீச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ நீச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது என்னென்னா, சனி பகவானுடைய மொத்த காலகட்டம் 30 ஆண்டுக்கு ஒரு முறை மாறும். அதாவது ஒரே இடத்துக்கு வர்றது 30 வருடம், 2.5 வருடம் ஒரு கட்டத்தில், 12 கட்டத்தில் 30 வருடம். அதுபோல் 2 முறை சுற்றிவிட்டு 3ஆவது முறை தொடங்கும் போது அந்த 60 வருடத்திற்கு முன்னால் ஆட்சி பிடித்தவர் பலவீனப்படுவார்ன்றது வார்த்தை. ஏன்னா பொதுவாகவே 60 வருடம் என்பது வாழ்க்கை. அதுக்கு மேலே இல்லையானா இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல உயர்வான நிலைமையில் இருக்கன்னா 60 வருடத்துக்கு மேலே இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? 60 வருடம் தான் கணக்கு. அதுதான் நம்ம காங்கிரஸ் கட்சியும் ஒப்பிட்டு சொன்னோம். 1947 காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவை ஆண்டது, ஆள ஆரம்பித்தது. ஆமாம். அதுக்கப்புறம் நிறையா போராட்டங்கள் பிரிந்தது, அதெல்லாம் ஆனால் கூட காங்கிரஸ் என்ற பெயர் 60 வருடங்கள் நிலைத்து இருந்தது. அதற்கு பிறகு அதனால் பெரிய வெற்றிகள் பெற முடியல. இந்தியா முழுவதுமே அந்த கட்சியின் அந்த பலமெல்லாம் போய்விட்டது. அதே தான் தமிழ்நாட்டிலையும் நடக்குது அப்படிங்க. 60 வருடம். அதனால தானே 60 வருடத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த சஷ்யப்த பூர்த்தின்னு பிறந்தநாள் கொண்டாடப்படுறது. இந்த பூஜையெல்லாம் செய்து ஆயுளுக்கு சில இதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணுறோமே. காரணம் தமிழ் ஆண்டுகளே 60 தான். சரிங்க. 60 வருடத்துக்கு ஒரு வாட்டி சுழற்சி வந்துட்டே இருக்கும். இப்போ கொளத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த தொகுதியில் ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க, தாவேகா சார்பில் ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சு அவர் தான் வெற்றி பெறாரு. அவர் பேர் விஎஸ் பாபு. அவர் தான் இப்போ கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ. ஆனால் இப்போ அதை அவர் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லி இப்போ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரச்சனை, அதில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் அவர் வெற்றி பெற்றதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரெண்டாவது இடத்துக்கு வந்த நான் தான் வெற்றி பெற்ற ஆள், நான் தான் எம்எல்ஏன்னு சொல்லி நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இது அவருக்கு சாதகமாக முடியுமா? இல்லை, பெரிய மாற்றங்கள் ஒன்றுமே நடக்காது. ஒன்றுமே நடக்காது. எந்த விதமான மாற்றங்களும் நடக்க வாய்ப்பில்லை. இன்னும் ஓராண்டு காலம் இதே ஆட்சி, இதே அமைப்பு தான் இருக்கும். எந்தவித மாற்றங்களும், புதிய மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் அதெல்லாம் ஒன்றும் நிகழாது. ஆனால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னன்னா, ராகு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டத்தில் போயிட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலே கலவரம், ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை சொல்றீங்களா, இல்ல அரசியல் களத்துல பிரச்சனைகள் சொல்றீங்களா? இல்ல, அரசியல் களத்திலையும் பிரச்சனை, தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு. ஆமா. காரணம் என்னன்னா, இந்த நவம்பர் டிசம்பர்ல பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தால் சூழப்படும். அது வருஷம் வராது தானே சார்? இல்ல, அதாவது வருஷம் வரும். ஆனா பெரிய பாதிப்புன்றது 2015 வந்தது. அதுக்கப்புறம் பெரிய பாதிப்பு வரல. சென்னைக்கே பெரிய பாதிப்பெல்லாம் வரல. அதாவது முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதுவே காணாமல் போகக்கூடிய அளவுக்கு மழைன்னா 2015 வெள்ளம் அந்த அளவுக்கு வந்தது. 2015 விருச்சிகத்தில் இருந்தது சனி. சரிங்க சார். நீர் ராசி. இப்ப மீனம் நீர் ராசி. அதே அளவுக்கு தாக்கம் இருக்கும்.
இப்போ அதே அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலுமே அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து மக்கள் இடத்துல வந்து தாவேக்கா அரசு மேலதானே அதிருப்தியா போய் முடியும். இப்ப தாவேக்கா அரசு தானே இருக்கு தமிழ்நாட்டுல. அதாவது இயற்கை சீற்றத்துக்கு நம்ம யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், சுனாமி வந்தா யாரை நீங்க குத்தம் சொல்லுவீங்க? யாரையுமே சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. பூகம்பம் வந்தது, இப்போ வயநாடு கேரளாவில் வந்தது, அப்போ கேரளா அரசாங்கத்தை சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அப்படிதானே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இல்ல இல்ல, இயற்கை பேரிடர்ன்றது அது யாராலையுமே ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இந்த எல் நினோ லா நினோலாம் சொல்றாங்க இல்லையா, வெப்ப தாக்கம். ஆமா, இதை எந்த விஞ்ஞானி சரி பண்ண முடியும்? முடியாது. இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இயற்கைக்கு முன்னாடி நம்மளெல்லாம் சாதாரண ஒரு புழு, பூச்சி. ஏன்னா நம்மளை படைத்ததே இயற்கை தானே. அந்த இயற்கையெல்லாம் ஜெயிக்க முடியும்னு சொல்றதெல்லாம் சும்மா. சரி, இயற்கைக்கு ஆன விஷயத்தை வந்து பழியை யார் மேலேயும் போடக்கூடாது. போட்டால் அது அறிவுடைமை ஆகாது. சரிங்க.